2018 டைமில் ஒரு அமெரிக்காவிலேருந்து கிளம்பி போர்ட் பிளேயரில் இறங்கிட்டு ஃபிஷர்மேன் கிட்ட கேட்குறாரு நார்த் சென்டினல் ஐலாண்டுக்கு போகணும்னு. எல்லாருமே பயப்படுறாங்க, ஆச்சரியப்படுறாங்க, யாருமே அக்செப்ட் பண்ணிக்கல. கேட்குற காசை விட அதிகமாக தரேன்னு சொல்கிறாங்க. அப்போ கூட அவங்க இக்னோர் பண்ணுறாங்க. இன்னும் நிறைய ஃபோர்ஸ் பண்ணி காசு அதிகமாக கொடுத்து அவங்கள கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. ஃபைனலாக கூட்டிகிட்டு போயிட்டு கிட்ட ஒரு 750 மீட்டருக்கு முன்னாடியே அந்த ஃபிஷர்மேன் எல்லாருமே போட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு இவருக்கு ஒரு சின்ன படகு கொடுத்து அனுப்புகிறாங்க. நீங்கள் போங்க, நாங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டு. இவர் இறங்கி அந்த சின்ன படகுல கிளம்பி போகிறாரு. சீயோட ஷோர் பக்கத்தில் இறங்கி நடந்து போன அடுத்த செகண்ட் ஐலாண்டுக்குள்ளே இருந்து பெரிய பெரிய ஆரோஸ், பெரிய பெரிய ஈட்டி மாதிரியான கூர்மையான ஆயுதங்கள் வந்து அவரோட கழுத்தில் வந்து குத்தப்படுது. அவர் இறக்குறாரு. பயந்து அடிச்சுட்டு அந்த ஃபிஷர்மேன்லாம் கரைக்கு வந்து இவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க அவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அமெரிக்காவுக்கு நியூஸ் போகுது. அமெரிக்கா வந்து இந்தியாவை ப்ரெஷர் பண்ணுறாங்க. ஸோ இந்தியா என்ன பண்ணாங்க, இந்த சென்டினல் ஐலாண்டில் அப்படி யார் அந்த அம்பு விட்டுது, ஜான் ஆலன் எந்த பர்பஸ்க்காக அந்த ஐலாண்டுக்கு போனோம், இந்த ஐலாண்டுடைய வரலாறு என்ன, இன்னி வரைக்கும் ஏன் இந்தியன் கவர்மெண்ட் அந்த ஐலாண்டை ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவில் வச்சுருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஐலாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டுக்கு பக்கத்தில் நார்த்தன் சென்டினல் ஐலாண்ட். 60 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் இந்த ஐலாண்டுடைய ரேடியஸே இருக்குது. ஒரு லென்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 கிலோமீட்டர் இருக்கும். பிரெத்து பார்த்தீங்கன்னா 7-8 கிலோமீட்டர். ஓவராலாகவே இவ்வளோ தான் இந்த ஒரு ஐலாண்டுடைய சர்ஃபேஸ். 1880 டைமில், பிரிட்டிஷ் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்த டைமில் அடிமைப்படுத்தி அந்த அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டு பக்கத்தில் நிறைய சிறைச்சாலையெல்லாம் அவங்க வச்சுருந்தாங்க. ஐலாண்டில் சில கைண்ட் ஆஃப் ஜெயிலு, மக்கள்லாம் யாரெல்லாம் ஸ்லேவரி மாதிரி இருக்காங்களோ அவங்களாம் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள இல் ட்ரீட் பண்ணுவாங்க, வேலை நிறைய வாங்குவாங்க, நிறைய வேலை செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு பர்டிகுலர் நம்பர் அந்த ஜெயிலேருந்து தப்பிச்சு வெளியே ஓடிட்டார். கடலில் ஸ்விம் பண்ணி வெளியே வந்துடுவார் அப்படின்னு நினைக்காதீங்க. பக்கத்தில் இருந்த ஒரு சின்ன லேண்டு. அவர் என்ன பார்த்தாலும் இந்த ஒரு கார்டு இருக்குது, இந்த கார்டில் போயிட்டு நம்ம போயிட்டு ஹைட் ஆகிடலாம். ஸோ இங்கே எல்லாருமே சர்ச் பண்ணி போயிட்டு பிறகு நம்ம அதுக்கப்புறம் வெளியே போயிடலான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டார். உள்ளே போனதும் இந்த பிரிட்டிஷர்ஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் நபர் வந்து காணாமல் போயிட்டு சர்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷோட ஆஃபீஸர் விடல் போர்ட்மேன் அவர் வந்து அவரோட ட்ரூப் மெம்பர்ஸ்லாம் சொல்லி அனுப்புகிறாங்க. பிரிட்டிஷோட நேவி வந்து ரவுண்ட்ஸ் போகிறாங்க. அந்த பர்டிகுலர் பர்சன் எங்கேயாச்சும் இருக்கானா அப்படின்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த அந்த ஐலாண்டு சைடு அப்படி ரவுண்டு வரும்போது அந்த பர்டிகுலர் நபர் தப்பிச்சு போனார் பார்த்தீங்களா, அவரோட உடம்புல இருக்க கை கால் தலைலாம் தனியாக ஒரு மரத்து கீழே கட்டப்பட்டு தொங்க விட்டுருக்காங்க, ஒரு வார்னிங் சைன் மாதிரி. ஆச்சரியப்பட்ட பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ், இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல யாருமே இல்லைன்னு நினச்சோம், ஆனால் இங்கே ஏதோ ஒரு மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க, அதனால அவன் செத்து போயிட்டான். சரி, செத்து போனவனை விட்டு தள்ளுங்க, இப்போ அந்த பர்டிகுலர் ஆட்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம், அவங்க கூட ஒரு ரேப்போர்ட் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டா நம்ம ஃப்யூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அவர் என்ன டிசைட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க ஆட்களை யாராச்சும் வந்து தூக்கிட்டு வந்துடலாம். தூக்கிட்டு வந்து இங்கே நிறைய அவங்களுக்கு வந்து நல்லா நிறைய ஃபுட்டெல்லாம் கொடுக்கலாம், அவங்க நல்லா பார்த்துக்கிட்டா அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கலெக்ட் பண்ணால் இவங்க கூட போனால் நம்மளை அவங்க வந்து இவங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு அவங்க கன்சிடர் பண்ணி நம்மளை வந்து உள்ளே சேர்த்துப்பாங்க. உள்ளே சேர்த்துக்கிட்டா அவங்கள ஏமாற்றி நமக்கு ஏற்ற மாதிரி அவங்கள ஸ்லேவாக மாற்றிடலான்னு இதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு செகண்ட் டைம் ரவுண்ட்ஸ் போகும்போது அவுட் சைடில் அந்த ஒரு சென்டினல் ஐலாண்டுக்கு வெளியே சீ ஷோர் லேண்ட் சைடு ஒரு 4 குட்டி குட்டி பசங்க, அவங்களோட அப்பா அம்மா வயதானவங்க. ஸோ அவங்க இருக்காங்க. அவங்கள போய் எதிர்பாராத விதமாக கடத்திட்டு வந்துடுறாங்க. கடத்திட்டு வந்துட்டு ரிட்டன் போயிட்டுருக்க டைமில் இவங்களுக்கு நிறைய ஃபுட்லாம் கொடுக்குறாங்க. பட் இந்த போயிட்டுருக்க அந்த கேப்லேயே ட்ராவல்லே பார்த்தீங்கன்னா அந்த 2 நபர் பயங்கரமாக இரும்புகிறாங்க, உடம்பு சரியில்லாமல் ஆகுறாங்க, நிறைய சிம்டம்ஸ்லாம் தெரியுது, ரொம்ப வீக் ஆகுறாங்க. போயிட்டுருக்க டைம்லேயே மயக்கம்லாம் போடுற லெவலில் ஆகும்போது இந்த ஆஃபீஸர் பயப்படுறாரு, விடல் போர்ட்மேன். எதனால் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு டாக்டர்கிட்ட காமிச்சா ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்கிறாரு. இந்த மக்கள் எல்லாமே இந்த சர்ஃபேஸில் வாழ்கிறதுக்கு தகுதியே இல்லாதவங்க. ஏன்னா இந்த லேண்டு வந்து அவ்வளோ வந்து பொல்யூட் ஆகிருக்கு. இவங்க வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே இங்கே சர்வை ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு. சரி, எத்தனை வருஷமாக இருக்கும், ஒரு 100 வருஷம் இருக்குமா இல்லை ஒரு 200 வருஷம் இருக்குமா அப்படின்னு. அதான் இல்லை. ஏன்னா இந்த மக்கள் 60,000 வருஷமாக அந்த லேண்டில் அவங்க வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ ஆச்சரியம் அடைகிறாரு விடல் போர்ட்மேன். அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. 60,000 வருஷங்கள். அப்போ அப்படின்னா 60,000 இயர்ஸுக்கு பிஃபோர் யோசிச்சு பாருங்கள். கரண்ட் இல்லை, லைட் இல்லை, நெருப்பு இல்லை, ஃபுட் எதுவுமே இல்லை. அப்போ அந்த மாதிரி தான் ஸ்டில் நவ் சர்வே ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து கடலோட இலைகள் இருக்க வர ஆக்சிஜன்,
அதை வந்து சுவாசிக்கிறாங்க. கடலில் இருக்க உயிரினங்கள் மீன்களை தான் சாப்பிட்றாங்க. மலையில் காட்டில் இருக்க பழங்களை தான் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த சைடு போகிற எல்லாருமே அவங்க சாகடிக்கிறாங்க. ஸோ அவங்க பாடி ஹெல்த்தியாக இருக்குது. 60,000க்கு முன்னாடி அவங்க பாடி எந்த மாதிரியான இம்யூனிட்டி பவரில் இருந்துச்சோ அதே தான் இருக்குது. பட் ப்ரெசண்ட்டில் நம்ம பாடியில் டெவலப் ஆகிடுச்சு. நம்ம பாடியில் இம்யூன் சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஷீல்டு மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கு. பட் இந்த சர்ஃபேஸ் நம்ம பொல்யூட் ஆக்கி வச்சுட்டு இருக்கிறதுனால அவங்க நார்மலாக இந்த இடத்துக்கு வந்தாலே இறந்து போயிடுவாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த ஒரு வயதான ஒரு ஆளும் அவங்களோட ஒய்ஃபும் 2 பேருமே இறந்து போயிடுறாங்க. பயந்து போன பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க இறந்தது வந்து அந்த சென்டினல் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா நம்ம தான் பயங்கரமாக சஃபர் ஆகும், அஃபெக்ட் ஆகும். ஸோ ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள் அந்த 4 குட்டி பசங்களையும் கூட்டிகிட்டு போய் விட்டுலான்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு விட்டுறாங்க. ஸோ இந்த ஒரு மக்கள் 60,000 வருஷமாக அந்த லேண்டில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு நெருப்புனா என்னன்னே தெரியாது இன்னைய வரைக்கும். அவங்க அந்த ஒரு பர்டிகுலர் லேண்டில் 60 ஸ்கொயர் கிலோமீட்டரில் தான் இருந்துகிட்ருக்காங்க, சென்டினீஸ் லாங்குவேஜை பேசிட்டு. ஸோ அவங்களுக்கான எந்த ஒரு சோர்ஸும் இல்லை, எந்த ஒரு இன்புட்டும் வரல, எந்த ஒரு அவுட்புட்டும் இல்லை. யாரு கூட கனெக்ஷன் இல்லாமல் ஐசோலேஷனாக 60,000 வருஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இது நடந்தது பிரிட்டிஷ் ரூலிங் டைமில். ஸோ அப்போ தான் தெரிய வருது 1880 பீரியடில் இந்த மாதிரி ஒரு ஆட்கள் இருக்காங்க. 60,000 வருஷத்துக்கு பின்னாடி வாழ்ந்துட்டு இருந்த சில கைண்ட் ஆஃப் பீப்புள். ஸோ இந்த சென்டினல் மக்கள் வந்து இது வரைக்கும் யாருமே அலோவ் பண்ணலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் யாருமே அலோவ் பண்ணல. ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம்னு ஆசைப்பட்டாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க முடியல. சரி இந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம், ஒரு கான்டாக்ட் மாதிரியாச்சும் இருக்குன்னு பார்த்தோம், அதுவும் எதுவுமே வச்சுக்கல. ஸோ ஃபைனலாக அந்த இடத்துக்கு யார் தான் போனாங்க, யாருமே போகலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், ஸோ இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ்லாம் ஆகிடுச்சு. இந்தியன் கவர்மெண்ட்லாம் டிசைட் பண்ணுறாங்க. அப்புறமா தெரிய வருது, ஓகே இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் நபர் இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு ஹைலேண்ட் இருக்குது. ஸோ நம்ம போய் கான்டாக்டில் வச்சு அவங்க தொடர்பில் வச்சுக்கலாம், நம்ம அண்டரில் அவங்க இருக்கட்டும், சேஃபாக பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு டிசிஷன்லாம் எடுத்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டு எல்லாருமே போகிறாங்க. கிட்ட போக 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 சென்டினல் ஐலாண்ட் மக்கள்கிட்ட இருந்து பெரிய பெரிய பவு வச்சு ஆரோலாம் விடுறாங்க, பயங்கரமாக தாக்குறாங்க. ஸோ யாருக்குமே உயிர் சேதம் இல்லாமல் ரிட்டர்ன் கிளம்பி வந்துடுறாங்க பயந்துட்டு. சார் அங்கெல்லாம் போனால் அவங்க வந்து பவு ஆரை வச்சுலாம் விடுறாங்க, நாங்கள் செத்துருவோன்னு பயமாக இருக்கு, எங்களால் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யார்கிட்டையுமே எந்த கான்டாக்டே இல்லை. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இது முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் 1991 டைமில் ஒரு லேடி அவங்களோட சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் மூலிமா டைரெக்டாக அப்ரோச் பண்ணுறாங்க சென்டினல் ஐலாண்டை. ஸோ கவர்மெண்ட் வந்து அந்த லேடியோட ஃபேமிலிக்கிட்ட அத்தாரைட் சைன்லாம் வாங்குற, இந்த மாதிரி என் பொண்ணை நான் அனுப்புகிறேன், இறந்து போயிட்டா கவர்மெண்ட் இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சைன்லாம் வாங்குறாங்க. அவங்க தான் மதுமாலா சட்டோபதியா. ஸோ அவங்க தான் ஃபஸ்ட் டைம் அந்த ஐலாண்டு கிட்ட போகிறாங்க. கிட்ட போயிட்டு அவங்க அந்த சென்டினல் மக்களோட லாங்குவேஜை பேசுனதுனால அந்த சென்டினல் மக்கள் இந்த லேடியை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க போகும்போது நிறைய கோக்னட்டு தேங்காய்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணியில் வந்து விடுறாங்க. ஸோ அந்த மக்கள்லாம் தேங்காய் எடுக்கிறதுக்காக சீஷோர் கிட்ட வராங்க. ஸோ அப்போது இவங்க கப்பல்லேருந்து இந்த லேடி வந்து ஃபஸ்ட்டு குரல் கொடுத்து பேசுகிறாங்க. ஸோ யார் இந்த குரல் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க இந்த லாங்குவேஜ் பேசுனதால அவங்களை வந்து உள்ளே அக்செப்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு 1991 டைமில் ஒரு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த லேடி மதுமாலா உள்ளே காலடி வைக்கிறாங்க சென்டினல் ஐலாண்டுக்குள்ளே. ஸோ ஃபஸ்ட்டு விமன் ஹூ என்டர்ஸ் இன்டு த சென்டினல் ஐலாண்ட் அப்படின்னு. ஸோ அவங்க தான் ஃபஸ்ட்டு அந்த மக்களோட வாழ்வாதாரம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த லேடி வந்து அப்புறமா தான் சொல்லியிருக்காங்க நிறைய, அவங்க வந்து பேர் பாடியாகவே தான் இருக்காங்க, எந்த ஒரு துணி இல்லை, அவங்க வந்து எந்த ஒரு கல்டிவேஷன் எந்த ஒரு விவசாயமும் எதுவுமே பண்ணலை. நிறைய மரங்கள்லாம் இருக்குது, நிறைய டென்சிட்டியான நிறைய ஒரு ஏரியா. அவங்க வந்து சின்ன சின்னதாக கூரையில் வீடு கட்டி அங்கங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து 60,000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் ஸ்டில் இருக்காங்க. ஃபைனலாக ஃபஸ்ட் டைம் இந்த லேடி தான் போனது. ஸோ அதுக்கப்புறம் 2004 பயங்கரமான சுனாமி ஏற்பட்டது. இதை விட பெரிய ஆச்சரியம் அந்த மக்கள் ஒன்று காட்டுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட் பயந்து போயிடுறாங்க. அந்த ஒரு மக்கள் வந்து அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல, அவங்களுக்கு ப்ரொடெக்ட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டர் மூலியமாக அந்த சைடு வந்து அனுப்புகிறாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாருமே நார்மலாக இருக்காங்க, எந்த உயிர் சேதாரமும் இல்லை. ஆனால் இவங்க என்ன கன்சிடர் பண்ணிட்டாங்கன்னா, ஏதோ வேற்று கிரகத்துலேருந்து ஒரு பெரிய பேர்ட்ஸ் ஒன்று வந்துடுச்சு, நம்மளை வந்து அடித்து சாப்பிட்ருன்னு சொல்லிட்டு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, வில்லு மூலிமா அந்த ஹெலிகாப்டர் வந்து தாக்குறாங்க. ஸோ இவங்க பயந்துட்டு போயிடுறாங்க. சார் நம்ம போனாலே அவங்க வில்லுலாம் அடிக்கிறாங்க, பட் அவங்க யாருமே சாவலை, உயிராக தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஃபைனலாக என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த காட்டிலே தான் இருக்காங்க, 60,000 வருஷமாக இருக்காங்க. ஸோ அவங்களோட சன்னதி வந்து ஒவ்வொரு சன்னதி அப்படியே டெவலப் ஆகிட்டே வந்துட்டு இருக்கோம். 60,000 வருஷங்கள்லாம் தாண்டி இப்போ ப்ரெசென்ட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. 2004 டைமில் அவங்க அந்த கடலோட வாசனை அந்த மரங்கள் கூடவே இருந்து அவங்களோட பழக்க வழக்கங்கள் எல்லாமே காட்டுவாசிங்க தான். அவங்க ஆக்சுவலாக அப்படி சொல்கிறது தப்பு தான், அவங்க மனிதர்கள் தான். இயற்கையோட சீற்றங்கள் எப்படிலாம் மாறும்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடியே தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. சீ ஷோர் சைடில் வந்து இருந்துட்டு இருந்தாங்க, ஜாலியாக சுற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் சுனாமி வருதுன்னு தெரிஞ்சவொடனே
ஒரு ரிஃப்ட் மாதிரியான ஒரு இடத்துல போயிட்டு தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு எதுவுமே ஆகலை. சுனாமி வந்ததான எஃபெக்ட் நிறையவே இருந்திருக்கு. நார்தர்ன் சென்டினல் ஐலாண்டு சைடில் கவர்மெண்ட் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த மக்களுக்கு எதுவுமே ஆகலை. ஸோ ஃபைனலாக அவங்க வந்து இயற்கையை ப்ரிடிக்ட் பண்ணுற அளவுக்கு இயற்கையோட ஒன்றி ஒத்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. 2004 இது நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் இருக்கும்போது கவர்மெண்ட் வந்து ரூல் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு இடத்துல யாருமே போகக்கூடாது, அவங்கள வந்து தனியாக விட்டுடலாம், அவங்க வந்து நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை. அந்த இடத்துக்கு போனால் தான் அவங்க வந்து அவங்கள டிஃபெண்ட் பண்ணணுன்றதுக்காக மட்டுமே அவங்க வந்து இங்கே யாராச்சும் கிட்டே போனாங்கன்னா அவங்கள வந்து சாவடிக்கிறாங்க, கொன்னுடுறாங்க. பட் ஃபைனலாக அந்த மதுமாலா சத்தோபதியா வந்து சொல்லிட்டாங்க, ஸோ இந்த மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களை யாரும் தொல்லை பண்ண தேவையில்லை, அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவை ரெஸ்ட்ரிக்டட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டு ரூல் பாஸ் பண்ணுறாங்க. ரெஸ்ட்ரிக்டட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் 2018 தலைவர் ஜான் ஆலன் போகிறாரு. எதுக்காக போகிறாரு? கிறிஸ்டியானிட்டியை வந்து ஒயிட் ஸ்ப்ரெட் பண்ணணும், ப்ராப்பகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மக்களை தேடி. அவர் வந்து ஒரு அட்வென்ச்சர் லவர். ஸோ நேச்சர் விரும்பி மலை பாறைலாம் ஏறுவார், அட்வென்ச்சர்னா அவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் பீப்புளெலாம் இருக்காங்க. இந்த கைண்ட் ஆஃப் பீப்புள் இல்லை, மனிதர்கள். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்காங்க. அவங்க வந்து கிறிஸ்டியானிட்டி வந்து நம்ம வந்து ப்ரீச் பண்ணலாம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. கிளம்பி போகும்போது இந்த ப்ராசஸ் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன பார்த்தீங்களா, ஸோ அந்த ப்ராசஸ்லாம் வருது. உள்ளே அலோவ் பண்ணல, போனால் அவர் வந்து இறந்து போயிடுறாரு. ஸோ அமெரிக்காவுக்கு தெரியுது. அமெரிக்கா வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க இந்தியா அதை கண்டுக்கவே இல்லை. ஏன்னா சார் நாங்கள் வந்து ரூல் பாஸ் பண்ணிட்டோம், ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. ஸோ அதனால் மக்களோட அவங்களோட தப்பும் இல்லை, எங்கள் தப்பும் இல்லை, இவரோட முழுக்க இவரோட தப்பு தான். ஏன்னா செயிலர் போட்ஸ்மேன் எல்லாருமே சொல்லிட்டாங்க ஆல்ரெடி, சார் அங்கே போகக்கூடாது, ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதை மீறி போனதுனால ஸோ கூட்டிகிட்டு போய் விட்டாங்க. பற்றி அந்த போட்மேனு செயிலர்ஸு அவங்கள விட நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி அந்த ஜான் ஆலன் இறந்து போயிட்டார். அந்த பாடி கூட கிடைக்கல, மண்ணில் மகி போயிடுச்சு. ஃபைனலாக ஒரு டவுட் ஒன்று வரும். இந்த 66 வருஷம் வாழ்ந்துருக்காங்க. இந்த 66 வருஷத்தில் மக்களுக்கு தெரிய வந்தது 1880 பீரியடில். ஸோ அதுக்கப்புறம் 1991 ஒரு லேடி போனாங்க. ஸோ அவ்வளோதானா, அந்த இடத்துக்கு யாருமே போகலையா? ஆனால் ஒருத்தர் போனார். அவர் தான் ராஜராஜ சோழன், அவருடைய பையன் ராஜேந்திர சோழன், ஒரு தமிழன். அந்த ஒரு ஐலாண்டுக்கும் ஒரு தமிழனுக்கும் பயங்கரமான ஒரு ரிலேஷன்ஷிப். கேட்கவே ஆச்சரியமாக இருக்குல்ல. பிரிட்டிஷ்காரன் வந்து ரேப்போர்ட் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு போனால் அம்பு வில்லுலாம் விட்டு அடிச்சு துரத்திட்டாங்க. இந்தியன் கவர்மெண்ட் வந்து அவங்களும் ட்ரை பண்ணாங்க, முடியல. பட் ஃபைனலாக அந்த ஒரு லேடி மதுமாலா வந்து போயிட்டு ஒரு கான்டாக்ட் மட்டும் வச்சுக்கிட்டாங்க. இவங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிய வந்துச்சு. பட் அந்த ஒரு ஐலாண்டு ரூல் பண்ணவர் யார்? ராஜேந்திர சோழன். 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜேந்திர சோழன் வந்து அவரோட டெரிட்டரி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்ற பர்பஸ்க்காக நார்த்தன் சென்டினல் ஐலாண்டையும் இவங்க கைக்குள்ளே வந்துச்சு. ஸோ நார்த்தன் சென்டினல் ஐலாண்டுடைய மக்கள் ரூல் பண்ண விட்ட ஒரே நபர் தமிழன் ராஜேந்திர சோழன். ஸோ இதுக்கான அத்தாரிட்டி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த அத்தாரிட்டியும் இல்லை. இது எல்லாமே செவி வழியாக கேட்ட செய்தி, மக்கள் வந்து காது வழியாக சொன்ன செய்தி. இந்த மாதிரி வந்து நடந்திருக்கு. நிறைய வந்து தஞ்சை பெரிய கோபுரமில் நிறைய கல்வெட்டுகள், ஸ்கல்ப்சர்ஸ், மானுமெண்ட்ஸ்லாம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பேர் பாடியோட நிறைய ஸ்கல்ப்சர்ஸ்லாம் அங்கே வந்து சைடில் வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. ஸோ இந்த சென்டினல் மக்கள் வந்து பேர் பாடியாக இருக்கிறதுனால இதோட ரிசம்பிள்ஸ் அங்கே இருக்குது. ஸோ மேபி இந்த நார்தர்ன் சென்டினல் ஐலாண்டுடைய மக்கள்களாக அவங்க இருக்கலாம். ராஜேந்திர சோழனை மட்டுமே ரூல் பண்ண விட்டுருக்காங்க. தமிழனுக்கான ஒரு பெரிய பெருமை இது. ஸோ ராஜேந்திர சோழன் தான் அந்த இடத்துக்கு போனாரா இல்லையானலாம் தெரியல. ஆனால் அவரோட டெரிட்டரி இருந்திருக்கு, அவர் அந்த இடத்துல ரூல் பண்ணியிருக்காரு. போயிட்டு வந்தாரான்னு தெரியல. அவர் மட்டும்தான் அலோவ் பண்ணியிருக்காங்க நார்த்தன் சென்டினல் ஐலாண்டு மக்கள். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அந்த மக்களை நம்ம கூட கான்டாக்ட் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை அவங்க வந்து இருக்கிற மாதிரியே இருக்கட்டும், நம்ம இருக்கிற மாதிரியே இருக்கட்டும், அவங்க வந்து இயற்கையோடு ஒன்றி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம தான் இந்த இயற்கையை நாஸ்தி பண்ணிவிட்டு கொரோனான்னு சொல்லிட்டு மாட்டி சஃபர் ஆகிட்டு இருக்கோம். ஸோ அவங்கள அவங்க வழியிலே விடுறது நல்லது, நாம் நம்ம வழியிலே இருக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ், மிஸ்டீரியஸ் ஐலாண்ட் வீடியோஸ்லாம் நம்ம வீடியோவில் பேசி போட்டிருக்கோம். லிங்க் வந்து எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஏதாச்சும் டாபிக் நான் பேசணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அந்த டாப்பிக்கை நான் வீடியோவாக மேக் பண்ணி உங்களுக்கு போடுறேன். தேங்க்யூ.